Hello my dear students. Welcome to Salem CBSE channel. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது ப்ரிப்பரேஷன், ஸ்டடீஸ், வாழ்க்கை எல்லாமே நல்லா போகுது இல்ல? ஸோ நம்ம வந்து மெதுவாக ஆரம்பிக்கிறோம். நம்ம 12th போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக எடுக்க ஆரம்பிக்கிறோம். பட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இல்லாட்டி நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருப்பேன், இல்லாட்டி சில பேர் சோகமாக இருப்பேன். ஏன்னா 11th நான் ஒழுங்காக படிக்கலையோ அப்படின்னு சில பேருக்கு ரியலைசேஷன் இருக்கும். சில பேருக்கு இல்லை நான் படித்தது போதுமா, இப்படி நான் வந்து 12th கிளாஸில் நான் இப்படியே போனால் என்னால் நடத்துகிற பாடம் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா, கரெக்டாக படிக்க முடியுமா, அந்த ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். தட் மீன்ஸ் இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 11th முடிச்சுட்டு 12th போகிறாங்க. ஆனால் எல்லாரோடைய லெவல் ஒரே மாதிரி இல்லை. ஸோ உங்களோட நிலைமை என்ன, உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன? நீங்கள் 11th இருக்கிற பிசிபி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்களா? 12th போனால் ஒரு ஃப்ளோவில் கான்செப்டுவலாக படிக்க முடியுமா? 12th முடிச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னா எனக்கு 11th இம்பார்ட்டன்ட், 12th இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ நான் என்னோட 11th ப்ரிப்பரேஷன் சொதப்பிட்டேன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ யூ ஷுட் செக். ஓகே, நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் வந்து ஒழுங்கா படிக்கல அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா then you have to work extra hard work. நீங்க போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. கரெக்டா? ஏன்னா 12th படிக்க போற சாப்டர்ஸ் எல்லாமே, இன்னைக்கு நான் வந்து கெமிஸ்ட்ரியை பத்தி பேச போறேன். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி 12th கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா நீங்க 11th இருக்கிற சில சாப்டர்ஸ் இருக்கு, குறிப்பிட்ட அந்த சாப்டர்ஸ் கண்டிப்பா படிச்சாகணும். 11th இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் எல்லா சாப்டரும் நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பிரைம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ரிவைஸ் பண்ண வேண்டிய டாபிக் என்னென்ன, அதை பத்தி ஒரு கிளான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு த கிளாஸ் பசங்களா, வாங்க. எஸ், நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிபிஎஸ்சி 11th and 12th கண்டென்ட் எல்லாம் நம்ம வந்து நிறைய வந்து இந்த சேனல்ல போடுவோம். ஒன் ஷாட் இருக்கும், அதே மாதிரி கொஸ்டின் டிஸ்கஷன் மட்டுமா இருக்கும், மேரத்தான் செஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த சேனல் இருக்கும், உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஒன் பை ஒன்னா எல்லா வீடியோவும் பாருங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து கெமிஸ்ட்ரிக்குள்ள வந்தோம். கெமிஸ்ட்ரிக்குள்ள வரும்போது அது வந்து 3 பிரிவுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? தேர் ஆர் 3 செக்மெண்ட்ஸ்: பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு 3 செக்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம். சார் 12th ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, 12th கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் தான். 12th கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்யூஷன்ஸ், அதுக்கடுத்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து கெமிக்கல் கைனடிக்ஸ். அந்த 3 சாப்டரும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஃபார்முலாஸ் வரும். பட் அந்த 3 சாப்டரும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியணும்னா நீங்கள் 11th மோல் கான்செப்ட் ஒழுங்கா படிச்சிருக்கணும். அதான் 11th ஃபர்ஸ்ட் சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில அதுல இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா யூ ஷுட் லேர்ன் மோல் கான்செப்ட். மோல் கான்செப்ட் இன்னும் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் கூட சொல்றேன். மோல் கான்செப்ட் பிளஸ் ரெடாக்ஸ். மோல் கான்செப்ட் அண்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த 2 சாப்டர் படிச்சா எஸ் யூ ஆர் எலிஜிபிள், யூ கேன் ஃபாலோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. 12th பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில யாரெல்லாம் வரும்? சொல்யூஷன்ஸ் இருக்கு, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கு, கெமிக்கல் கைனடிக்ஸ் இருக்கு. இந்த 3 சாப்டரும் படிக்க முடியும். ஓகே சார், என்னால முடியும் சார், நான் வந்து மோல் கான்செப்ட் ஒழுங்கா படிச்சிருக்கேன் சார். அப்படியா? அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் வைக்கலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க, இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல 1.6 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி பண்றது? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது முதல்ல என்ன தந்திருக்கு, கொஸ்டின்ல என்ன கிவன், வாட் இஸ் கிவன்? 1.6 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் அப்படின்னா என்ன தந்திருக்கு? எஸ், தே ஆர் கிவன் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ்னு சொன்னா அது O2 தான். மாஸ் ஆஃப் O2 தந்திருக்கு. That is 1.6 gram. And நமக்கு தான் தெரியுமே O2 ஓட மோலார் மாஸ். We know that. என்ன தெரியும் நமக்கு? மோலார் மாஸ். சார் நமக்கு தெரியும்
மோலார் மாஸ் ஆஃப் O2 நமக்கு தெரியும் 2 into 16 gram that is equal to 32 gram நமக்கு தெரியும். வெரி குட். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஆட்டம் அதைத்தான் கண்டுபிடிக்கணும். ஆனா பசங்களா நம்ம மோல் கான்செப்ட்ல படிச்சிருக்கு, கிவன் மாஸ் மோலார் மாஸால டிவைட் பண்ணா மோல்ஸ் கிடைக்கும். அந்த மோல்ஸ அவகாட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா மோலிக்யூல்ஸ் கிடைக்கும். அந்த மோலிக்யூல்ஸ ஆட்டோமிசிட்டியால மல்டிப்ளை பண்ணா தான் ஆட்டம் கிடைக்கும். அப்ப நாம இதெல்லாம் பண்ணணும். ஆமா பண்ணணும். ஓகே, சோ நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ அவகாட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா அது மோலிக்யூல்ஸ் ஆயிடும். அந்த மோலிக்யூல்ஸ ஆட்டோமிசிட்டியால மல்டிப்ளை பண்ணா தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல மோல்ஸ் வேணும். மோல்ஸ் அவகாட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா மோலிக்யூலா மாறும். மோலிக்யூல் இன்டு ஆட்டோமிசிட்டி நம்பர் ஆஃப் ஆட்டம் கிடைக்கும். சோ அப்படினா மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? given mass எவ்வளவு? 1.6 கிராம். 1.6 கிராம்னா அது 6 into 10 power minus 1 தானே? ஆமா. divided by molar mass 32 gram into Avogadro number into atomicity. பசங்களா பாருங்க, O2 ல atomicity என்னது? சார் O2 ல எத்தனை ஆட்டம் இருக்கு? ஒரு மோலிக்யூல்ல 2 ஆட்டம் இருக்கு. சோ atomicity 2. பசங்களா பாருங்க, ஈஸியா கட் பண்ணலாம். 16 கட் ஆயிடுச்சு. இங்க 1, இங்க 2, இந்த 2 கட் ஆயிடுச்சு. That's it. So what we are having is 10 power minus 1 into Avogadro number. What is Avogadro number? Avogadro number is 6.022 into 10 raised to 23. So the final answer is 6.022 into 10 raised to 23, 10 raised to minus 1. It is 10 raised to 22. That's it. So ஒரு question பார்த்த உடனே எப்படி போகணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி கால்குலேட் பண்ணணும் தெரியணும். மோல் கான்செப்ட் வந்து சாலிடா கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு சொல்ல முடிஞ்சா, அதுல இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் உங்களால ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சா நான் வந்து சொல்ல போறேன். ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. மாஸ் தந்தா மாஸ் பை மோலார் மாஸ், அப்போ மோல்ஸ் கிடைக்கும். மோலிக்யூல்ஸ் தந்தா நம்பர் ஆஃப் மோலிக்யூல் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர், அப்போ மோல்ஸ் கிடைக்கும். வால்யூம் இன் லிட்டர் அட் எஸ்டிபி தந்தா வால்யூம் இன் லிட்டர் அட் எஸ்டிபி டிவைடட் பை 22.4 லிட்டர், அப்போ என்ன கிடைக்கும்? மோல்ஸ் கிடைக்கும். ரெடியா? மோலிக்யூல் இருக்கு, ஆட்டம் கண்டுபிடிக்கணும்னா மோலிக்யூல்ஸ் இன்டு ஆட்டோமிசிட்டி பண்ணா போதும். ரெடியா பசங்களா? எஸ். அப்படின்னா அடுத்து என்ன இருக்கு பார்க்கலாம். சார் அடுத்து வந்து நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம 11th யாரெல்லாம் இருக்கு சார்? நம்ம பீரியாடிக் டேபிள், மெயினா வந்து பீரியாடிக் டேபிள் கரெக்டா படிச்சிருக்கணும். பீரியாடிக் டேபிள் படிக்கணும். அண்ட் அதை தவிர நமக்கு இருக்கிற இன்ஆர்கானிக் சாப்டர் வந்து கெமிக்கல் பாண்டிங். பீரியாடிக் டேபிள் அண்ட் கெமிக்கல் பாண்டிங் தான் மெயினா 11th நம்ம படிக்கிறோம். பி பிளாக் இருக்கு, அது கொஞ்சம் தான் இருக்கு. இங்க வரும்போது நமக்கு கொஞ்சம் பி பிளாக் கொஞ்சம் படிக்கணும். and we have D and F block and we have coordination compound. So in the connection inorganic chemistry நால periodic tableல சாலிடா இருக்கணும். periodic tableல நிறைய ட்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எத்தனை குரூப், எத்தனை பீரியட், 4 பிளாக் இருக்கு. எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக். ஒவ்வொரு பிளாக்கோடையும் ஸ்பெஷாலிட்டி என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, அதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. எஸ், பாருங்க. இப்போ ஒரு கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்க? why d block elements show variable oxidation state. நமக்கு தெரியும் ஆல்கலி மெட்டல்ஸ்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் இருக்கு. ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அவங்களுக்கு எல்லாருமே +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் இருக்கு. அது வேரியபிள் கிடையாது, ஃபிக்ஸட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனா when it comes to D and F block அங்க வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்காங்க. எஸ்பெஷலி இங்க டி பிளாக் பத்தி பேசுறாங்க. they are talking about D block element. D block elementsக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏன் இருக்கு? வேரியபிள் ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன சார்? புரியல. பாருங்க, காப்பர் எடுத்துக்கோங்க. காப்பர் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். காப்பர் in some compounds காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, in some other compound it is +2. புரியுதா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் Fe க்கு +2 இருக்கு, அதே மாதிரி Fe +3 இருக்கு.
இன்னும் வேணுமா, மேங்கனீஸ் எடுத்துக்கோங்க. சில இடங்கள்ல நீங்க +2 பார்க்கலாம், சில இடங்கள்ல நீங்க +4 பார்க்கலாம், சில இடங்கள்ல நீங்க +6 பார்க்கலாம், சில இடங்கள்ல நீங்க +7 பார்க்கலாம். ஒரே எலிமெண்ட்டுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். எஸ், அது டி பிளாக்கோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் டி பிளாக்கோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். டி பிளாக் எலிமெண்ட்ஸோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது அங்க NS இருக்கும். NS 1 to 2 இருக்கும். அது மட்டும் இல்ல, அது கூடவே N-1B 1 to 10 இருக்கும். பசங்களா, யாராவது உங்ககிட்ட கேட்கிறேன், வாட் இஸ் த ரீசன் ஃபார் த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படி கேட்டும்போது நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் என்னன்னா, டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல அவுட்டர் எஸ் எலக்ட்ரானோடையும் பெனல்டிமேட் டி எலக்ட்ரானோடையும் எனர்ஜி கம்பேரபிளா இருக்கேன். ஓகே, these two orbitals are having comparable energy. அப்படின்னா எஸ் எலக்ட்ரான் மட்டும் இல்ல, பெனல்டிமேட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் கெமிக்கல் ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால தான் வேரியபிள் ஆக்சிடேஷன் இருக்கு. சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? கம்பேரபிள் energies of NS and N-1D orbitals அப்படின்னா சொல்லலாம், இல்லாட்டி எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். கிளியரா? சொல்றது புரிஞ்சுதா? சரி, வாங்க அடுத்தது என்ன? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து மறுபடியும் ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. Now what is the question? Explain why fluorine is more electronegative. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரினோடது யாரை விட அதிகம்? குளோரினை விட அதிகம். வெரி சிம்பிள். பீரியாடிக் டேபிள்ல நாம படிச்சிருக்கோம். இன் எனி குரூப் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டாட்டின், கரெக்ட்டா? டென்னிசன் அப்படிதானே இருக்கும். சாரி, இட்ஸ் நாட் டென்னிசன் அப்படிதானே இருக்கும். பாருங்க, டவுன் த குரூப் என்ன ஆகும்? டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப சைஸ் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரினை விட லார்ஜர் தான் யாரு? குளோரின். பசங்களா, பீரியாடிக் டேபிள்ல நம்ம படிச்சிருக்கு, சைஸ் ஸ்மாலரா இருந்தா electronegativity அதிகம். electronegativity na ability to attract the electron. Okay, we know that electronegativity is inversely proportional to size. அப்போ size யாருக்கு அதிகம்? குளோரினுக்கு அதிகம். அப்ப electronegativity அப்போ குளோரினை விட ஃப்ளூரினுக்கு தான் அதிகம். That's it. போலாமா? Yes, the most important 12th கெமிஸ்ட்ரியில 4 சாப்டர் சாலிடா ஆர்கானிக்னு சொல்லலாம். சில பேர் 5 சாப்டர்னு சொல்லுவாங்க. பயோமோலிகுல்ஸையும் ஆர்கானிக்ல சேர்த்து 5 சாப்டர்னு சொல்லலாம். இல்லாட்டி ஹாலோ ஆல்கேன்ஸ், ஆல்கஹால், ஆல்டிஹைடு, அமீன்ஸ், சாலிடா 4 ஆர்கானிக் சாப்டர் இருக்கு. இதோட பேஸ் எங்க இருக்கு? எஸ், இது 11th சம் பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு. சம் பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக். இல்லாட்டி நம்ம ஜெனரலா அதை வந்து GOCன்னு சொல்லுவோம். அது நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இங்க யாரெல்லாம் இருக்கு? ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரின்ஸ், ஆல்கஹால், ஃபீனோல், ஈதர், ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், அண்ட் ஃபைனலி அமீன்ஸ். அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேஸ் நமக்கு வேணும். பாருங்க இங்க என்ன சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கிளாசிஃபை தி ஃபாலோயிங் ஸ்பீஷீஸ் as நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல். நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல்னா அப்ப தெரியணும். நியூக்ளியோஃபைல்னா எலக்ட்ரான் ரிச்சா இருப்பேன், they will donate electron pair. எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருப்பேன், they are electrophiles are electron deficient and nucleophiles are electron rich. அப்ப கிளாசிஃபை பண்ணலாம். நியூக்ளியோஃபைலை வந்து நாம இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எலக்ட்ரோஃபைல்னா நாம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரெடியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NH3 ல நைட்ரஜன் கிட்ட lone pair இருக்கா? இருக்கு. நைட்ரஜன் கிட்ட always having a lone pair, so it is a nucleophile. First one, nucleophile. Second one, BF3 boron trifluoride is an electron deficient species. அதுக்கு octet இல்ல, so 2 எலக்ட்ரான் அது எக்ஸ்டர்னல் ஸ்பீஷீஸ்ல இருந்து 2 எலக்ட்ரானை போரோ பண்ணுவேன். அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான் பேர். லூயிஸ் ஆசிட், so இங்க அக்செப்ட் பண்றோம். எலக்ட்ரோஃபைல், it is also a Lewis acid. அதை நோட் பண்ணிக்கோங்க. Cl minus, okay, minus negative charge na electron rich nu artham, so it is a nucleophile. H plus positive charge electron deficient, so it is an electrophile. Clear பசங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? Identify the dominant defect in each of the following. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஃபண்டமெண்டல் படிக்கும்போது, GOC படிக்கும்போது அங்க எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மென்ட் எஃபெக்ட்ஸ் இருக்காங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்,
ரெசனன்ஸ் எஃபெக்ட். கரெக்டா? அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மூலிக்யூல் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கேன்ஸ்ல ஹாலோ ஆல்கேன்ஸ்ல எல்லாம் நமக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்க்க முடியும். அதே மாதிரி நமக்கு வந்து ஆல்கீன்ஸ்லயும் கார்போகேட்டியோன்ல எல்லாம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் பார்க்க முடியும். அதே மாதிரி பென்சீன் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ்ல வந்து நமக்கு ரெசனன்ஸ் எல்லாம் நல்லா பார்க்க முடியும். ஸோ பாருங்க, இங்க குரூப் தந்திருக்காங்க. இந்த குரூப்போட கேரக்டர் NO2 குரூப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க? NO2 குரூப். பசங்களா, NO2 குரூப்னா இந்த NO2 குரூப்புக்கு நல்லா கேளுங்க. NO2 குரூப்ல நைட்ரஜன் வந்து எலக்ட்ரோநெகட்டிவா. ஆமா. ஸோ அதுக்கு -I எஃபெக்டிவ் இருக்கு. அதே மாதிரி -M எஃபெக்டிவ் இருக்கு. -Mன்னு சொன்னாலும் -I -M சொல்லலாம், இல்லாட்டி -Rன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். மெசோமருக்கு ஒரு ரெசனன்ஸ். ஆனா இதுல டாமினன்ட் எஃபெக்ட் எது கேட்டா இண்டக்டிவ் எஃபெக்ட் விட டாமினன்ட் வந்து ரெசனன்ஸ் எஃபெக்ட் தான். ஸோ அதனால NO2 ஓட ஆன்சர் -Rன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், -Mன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ரெண்டும் ஒண்ணுதான். கிளியரா? ஸோ நீங்க அதை படிச்சிருப்பீங்கல்ல. குரூப்ஸ் ஆர் ஹேவிங் +I எஃபெக்ட் +M எஃபெக்ட். அதை பேஸ் பண்ணி தானே அசிடிட்டி பேசிசிட்டி எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஃபைன். அடுத்தது CH3 குரூப். CH3 குரூப் சொல்லும்போது மெயினா வந்து அது +I எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் இண்டக்டிவ் எஃபெக்ட் +I. அப்ப இங்க +I. ஓகே, -R இங்க இருக்கு பாருங்க. இங்க -M தான் கொடுத்திருக்கு, அதான் -R. ரெண்டும் ஒண்ணுதான். இங்க -I எஸ் போட்டாச்சு. அடுத்தது OH குரூப். சிம்பிளா OH குரூப்ல பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவா. ஸோ ஆக்சிஜனுக்கு -I இருக்கு. ஆனா ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் இருக்கு. அந்த லோன் பேரை ரிங்குக்கு டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல அது +R எஃபெக்ட். ஸோ இதுல யாரு டாமினன்ட்? இண்டக்டிவா ரெசனன்ஸா? ரெசனன்ஸ் தான் டாமினன்ட். ஸோ இட் இஸ் +R or +M. இது ரெண்டுல எது வேணாலும் சொல்லிக்கலாம். கிளியர்? ரெடியா? அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க? draw all the possible resonance structure of the acetate ion. பசங்களா, acetate ion என்ன? acetate ion see பாருங்க, CH3 COOH இது அசெட்டிக் ஆசிட். அப்ப acetate ion என்ன? acetate ion CH3 COO- இதான் acetate ion. இந்த acetate ion-க்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. பாருங்க எப்படி எழுதலாம். CH3 C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O-, இது ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னொரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம்? CH3 C single bond O-, double bond O. That's it. Two resonance structure. This is the two resonance structures of acetate ion. Next question பாருங்க. பசங்களா, இதெல்லாம் உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா? எல்லாமே 11th நீங்க படிச்சிருந்தா 11th பேஸ் பண்ண क्वेश्चंस தான் எல்லாமே. ஓகே, எதுவுமே வந்து 12th ஓட டாபிக் கிடையாது. If you are able to solve this question without any doubt, yes, you are fit to go to 12th classes. Otherwise, yes, பண்ண முடியல அப்படினா you have to revise it. அதுக்கு நீங்க தான் எக்ஸ்ட்ரா வர்க் பண்ணணும். அதுக்கு நீங்க தான் அதுக்காக உழைக்கணும். ஓகே, 12th படிக்கிற பசங்களுக்கு கூடவே 11th ஓட டாபிக்கையும் அப்பப்போ ரிவைஸ் பண்ணி 12th முடிச்ச உடனே கிராஷ் ப்ரோக்ராம் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்து நீட்டுக்கு தயார்படுத்துறதுக்கு சைலத்தோட கோர்ஸ் தான் தளபதி பேட்ச். ஸோ தளபதி பேட்ச்ல நம்ம கிளாஸஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அட்மிஷன் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ யாருக்காவது அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா, எஸ், அதை வந்து இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, 12th-னா 11th வேணும், அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, யூ கேன் டெஃபினெட்லி ஜாயின் தளபதி பேட்ச். அங்க வந்து ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல்ல எல்லாமே போகும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா சிஸ்டம் ஷெட்யூலு எப்படி மேனேஜ் பண்றது அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. 12th-ஓட டாபிக்கும் கரெக்டா முடியும், கூடவே 11th-ஓட சாப்டர்ஸோட ரிவிஷனும் கிடைக்கும். ஓகே, வாங்க அடுத்த क्वेश्चन என்ன சொல்றாங்க? Draw the resonance structure of the benzyl carbocation and comment on its stability. முதல்ல benzyl carbocation எப்படி இருக்கும்? This is benzene ring இருக்கும், then CH2, this is benzyl carbocation தானே, அப்ப இங்க ஒரு பிளஸ் இருக்கும். இதுதான் benzyl carbocation. இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பாருங்க. இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த பை எலக்ட்ரான் இருக்குல்ல, அது இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்ப அடுத்த ஸ்ட்ரக்சர்ல இங்க பை பாண்ட் இருக்காது, இது டபுள் பாண்ட் இருக்கும், இந்த டபுள் பாண்ட் இருக்கும், இங்க டபுள் பாண்ட் வரும். ஏன்னா இந்த பை எலக்ட்ரான் இங்க போனல. சோ CH2
அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ இங்க இடத்துல தான் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் பென்சைல் கார்பன்ல இருந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ ரிங்குக்குள்ள வந்திருக்கேன். பாசிட்டிவ் சார்ஜோட லொகேஷன் மாறுது. delocalization of charges. Yes, that is what is happening. And அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும்? அடுத்த ஸ்ட்ரக்சர்ல இங்க இருந்து பாருங்க, இது இப்படி போகும். எஸ், அப்ப இங்க பை பாண்ட் வரும். இங்க ஆல்ரெடி பை பாண்ட் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் will be here and here double bond CH2. ரெடியா? அடுத்த ஸ்ட்ரக்சர், அடுத்த ஸ்ட்ரக்சர்ல இந்த பை எலக்ட்ரான் இங்க வரும். ஆல்ரெடி இங்க பை பாண்ட் இருக்கு, இங்கேயும் பை பாண்ட் வரும். பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வரும், டபுள் பாண்ட் CH2. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். சார் இந்த பை பாண்ட் ரிட்டர்னா வர்றாங்க. ஸோ இங்க 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 எல்லாம் டபுள் பாண்ட் வந்துச்சு, இங்க சிங்கிள் பாண்ட் CH2 மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் அங்கேயே திரும்பி வந்துடும். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் பசங்களா? ஜஸ்ட் ஹேவ் எ லுக். இதுதான் ஸ்ட்ரக்சர் நம்பர் 1, ஸ்ட்ரக்சர் நம்பர் 2, ஸ்ட்ரக்சர் நம்பர் 3, ஸ்ட்ரக்சர் நம்பர் 4, ஸ்ட்ரக்சர் நம்பர் 5. அப்போ 5 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை நான் இங்க டிரா பண்ணியிருக்கேன். 5 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை டிரா பண்ணியிருக்கேன். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்? இந்த சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருந்தேன் பாருங்க, டீலோக்கலைஸ் ஆகி இங்க வந்துட்டேன், அப்புறம் இங்க போயிட்டேன், அப்புறம் இங்க போயிட்டேன், திரும்பி அங்கேயே வருது. தட் மீன்ஸ் the charge is not delocalized. அண்ட் பசங்களா, ஒரு ஸ்பீஷீஸ்ல சார்ஜ் டீலோக்கலைஸ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மாலிக்யூல், அந்த ஸ்பீஷீஸ் இஸ் மோர் ஸ்டேபிள்னு அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பென்சைல் கார்போகேட்டியோன். அதனால பென்சைல் கார்போகேட்டியோன் இஸ் ஹைலி ஸ்டேபிள். சார் இது வந்து ஓகே, கார்பன் விச் இஸ் கனெக்டட் டு ஒன்லி ஒன் கார்பன், அப்போ இது ஒரு பிரைமரி கார்போகேட்டியோன் நினைச்சிடாதீங்க. பென்சைல் கார்போகேட்டியோன் ஒரு பிரைமரி கார்போகேட்டியோன் தான், ஒத்துக்கிறேன். ஆனா பிரைமரி கார்போகேட்டியோனோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி தானே, அது மாதிரி கிடையாது இது. பென்சைல் கார்போகேட்டியோன் even though it is a primary carbocation, it is more stable. ஏன்? ஏன்னா பென்சைல் கார்போகேட்டியோன்ல பாசிட்டிவ் சார்ஜுக்கு டீலோக்கலைஸ் பண்ண முடியுது த்ரூ அவுட் த பென்சீன் ரிங். அதனால கிளியரா? ரெடியா? நெக்ஸ்ட், why is tertiary carbocation is more stable than a secondary carbocation? Very simple. பாருங்க, ஒரு tertiary carbocation CH3 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 இங்க தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. Now this is a tertiary carbocation. This is a tertiary carbocation. ஒரு secondary carbocation எப்படி இருக்கும்? CH3 CH plus இங்கேயும் CH3 இருக்கு. So tertiary carbocation ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கார்பன் வித் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இட் இஸ் கனெக்டட் டு 3 கார்பன். அப்ப இதுவும் ஆல்பா கார்பன் தான், இதுவும் ஆல்பா கார்பன் தான், இதுவும் ஆல்பா கார்பன் தான். there is 3 ஆல்பா கார்பன். பசங்களா, ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தா அது ஆல்பா ஹைட்ரஜன். இங்க பாருங்க 3 3 6 மொத்தம் 9 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. 9 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு ஒரு மோலிக்யூல்ல. அப்படின்னா அங்க ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் 9 + 1 10 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சொல்றது புரியுதா? greater the number of alpha hydrogen, greater the stability because of hyperconjugation. மறந்துடாதீங்க. ஆனா இங்க பாருங்க, இங்க ஆல்பா கார்பன் இருக்கா? இருக்கு. ஆல்பா, இது ஆல்பா கார்பன், இது ஆல்பா கார்பன், அவ்வளவுதான். 2 ஆல்பா கார்பன். அப்ப மொத்தம் அதுல ஹைட்ரஜன் பார்த்தா 3 3 6, அவ்வளவுதான். So here only 6 alpha hydrogen. So greater the alpha hydrogen, greater the stability. Greater alpha hydrogen, stability is also greater இருக்கும். Why? Because alpha hydrogen அதிகமா இருந்தா ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கும், அதனால ஸ்டெபிலிட்டி கூடும். ரெடியா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க? ஐடென்டிஃபை அண்ட் கிளாசிஃபை தி ஐசோமர்ஸ். ஐசோமர்ஸ் ஆஃப் C4H10O. C4H10O ஓட ஐசோமர்ஸ். ஐசோமர்ஸ்னா என்ன? ஐசோமர்ஸ்னா சேம் மோலிகுலர் ஃபார்முலா இருக்கும் பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்டா இருக்கும். சேம் மோலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட். பாருங்க, C4H10O. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஆல்கஹால் எழுதலாம், ஈதர் எழுதலாம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த ஃபார்முலா பாருங்க, CnH2n+2O இதுக்கு மேட்ச் ஆகுதா? ஆமா, மேட்ச் ஆகுது. பாருங்க, கரெக்டா மேட்ச் ஆகுது. n இருக்கிற இடத்துல 4, 2 × 4 8, 8 + 2 10 10. புரியுதா? This is the general formula of alcohol either. இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இந்த ஜெனரல் ஃபார்முலா வரும். அதனால எனக்கு இங்க எழுத முடிஞ்ச காம்பவுண்ட் ஆல்கஹாலா இருப்பேன், இல்லாட்டி ஈதரா இருப்பேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்கஹால் 4 கார்பன் இருக்குல்ல, 4 கார்பன். சோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், சோ ஐ அம் ரைட்டிங் தி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். பாருங்க, CH3
CH2 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 OH. சிம்பிளி 4 கார்பன் ஸ்ட்ரைட்டா போட்டேன். சேம் ஃபார்முலா, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனா இந்த மாதிரி மட்டும் இல்ல, இது வந்து பிரைமரி ஆல்கோஹால். ஒரு செகண்டரி ஆல்கோஹால் எழுத முடியுமா? தாராளமா எழுதலாம். பாருங்க, CH3 CH3 CHOH CH2 CH3. Fine, possible. Same molecular formula but different structure. Inga OH group is attached to a primary carbon. Here OH group is attached to a secondary carbon. That's the difference. Inner structure எழுத போறேன். CH3 CH OH CH3 CH3. பாருங்க, here OH group is attached to a tertiary carbon. புரியுதா? இன்னும் பாசிபிளா? எஸ், பாசிபிள். பாருங்க, CH3. Yeah. Let me write the either. Either எழுதலாம்ல, either எழுதி பார்க்கலாம்ல. CH3 eitherனா நடுவுல O வரும். O 4 கார்பன் தானே, அப்ப இந்த பக்கம் 3. இது ஒரு either. And this is also another either. Same molecular formula, another either. Where? This is also possible. பாருங்க, 3 கார்பனை நார்மலாவும் எழுதலாம், ஐசோவாவும் எழுதலாம். This is iso. ரெடியா? புரியுதா? Clear? So there are certain ways to write different compound எடுக்க முடியும். ஒரே molecular formulaவில் நமக்கு different compound எடுக்க முடியும். அது ஆல்கோஹால் ஆகலாம், ஈதர் ஆகலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க படிக்கணும். ஐசோமர்ஸும் படிக்கணும். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் இருக்கு, ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்கு. அதுல வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸுக்குள்ள ஃபங்க்ஷனல், செயின், பொசிஷன், ரிங் செயின், டாட்டோமரிசம் இதெல்லாமே ரிவைஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ரெடியா? ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபைண்ட் த பேரண்ட் கார்பன். ஓகே, நாமன்க்ளேச்சர். ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு நாமன்க்ளேச்சர். இட் இஸ் ரிலேட்டட் டு நாமன்க்ளேச்சர். இட் இஸ் ரிலேட்டட் டு நாமன்க்ளேச்சர். பாருங்க, இப்போ இதுல இந்த ஸ்ட்ரக்சர்ல பேரண்ட் கார்பன். ஓகே, பேரண்ட் கார்பன்னா அந்த பிரின்சிபல் கார்பன் செயினை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பாக்குறேன் 1 2 3 4 5 6 6 கார்பன். 6 கார்பன் இருக்கு ஸ்ட்ரைட்டா போனா. அப்ப அதான் பிரின்சிபல் கார்பன் செயின் இல்ல. ஏன்னா இங்க டபுள் பாண்ட் வந்திருக்கு. நமக்கு தெரியணும் ஒரு விஷயம் இருக்கு, இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரியுமா? முடிஞ்ச அளவுக்கு டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இந்த மாதிரி அன்சாச்சுரேஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா that should be the part of the main chain. அப்ப டபுள் பாண்ட் எல்லாம் இருக்கிறது தான் நம்மளோட மெயின் செயின். நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பக்கம் போகக்கூடாது. ஸோ மெயின் செயின் என்ன தெரியுமா? மெயின் செயின் இப்படி இருக்கும் சார். அப்ப இது என்ன? இது இந்த 4 கார்பன், இந்த 4 கார்பன் ஒரு பிரான்ச். இட் இஸ் பிரான்ச் பியூட்டைல். 4 கார்பன் தானே, அப்ப பியூட்டைல். இதுதான் நம்ம பேரண்ட் கார்பன். இதை நம்பர் பண்ணுவோம் சார். எங்க இருந்து நம்பர் பண்ணலாம்? இங்க இருந்தா 1 2 3 4. டே, அப்ப அந்த பிரான்ச்சுக்கு 3 தானே கிடைக்குது. அப்ப அது வேண்டாம். யூ ரைட் 1 2 3 4. இப்போ பாரு, பிரான்ச்சுக்கு 2 கிடைக்குது இல்ல. பிரான்ச்சஸ் முடிஞ்ச அளவுக்கு லீஸ்ட் நம்பர் வரணும். ரெடி? கிளியர்? எஸ். அடுத்து பாருங்க. ஐயோ சார், ஸ்ட்ரைட்டா போலாம் சார். 1 2 3 4 5 6 7. 7 கார்பன் கிடைக்குது. 7 கார்பன். அப்ப இவன் பிரான்ச். இது வேணுமா? இல்ல, இங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7. 7 கார்பன் கிடைக்குது. இதுவும் பிரான்ச், இதுவும் பிரான்ச். எது வேணும் சார்? எனக்கு இதுதான் சார் வேணும். ஏன்னா யூபிஎஸ்சியோட ரூல்ஸ் இப்படி சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரான்ச்சஸோட நம்பரை கூட்டுங்க. எப்படி போனாலும் உனக்கு 7 கார்பன் தானே கிடைக்குது. ஆனா இந்த பக்கம் இப்படி வந்தா 7 கார்பனும் கிடைக்கும், 2 பிரான்ச்சும் கிடைக்கும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரினா 7 கார்பன் கிடைக்கும், ஒரே ஒரு பிரான்ச் கிடைக்கும். இது வேணும். 7 கார்பன் 2 பிரான்ச் தான் வேணும். கிரேட்டர் த நம்பர் ஆஃப் பிரான்ச் தான் நம்ம ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் த. ஸோ நம்மளோட பிரின்சிபல் கார்பன் செயின் எப்படி இருக்கும்? ட்ரா பண்ணலாமா?
சார் பிரின்சிபல் கார்பன் செயின் இப்படி இருக்கும் சார். இப்படி இருக்கும் சார். இது ஒரு பிரான்ச் சார், இது ஒரு பிரான்ச் சார். ஒரு பிரான்ச்சோட பேரு, இந்த பிரான்ச்சோட பேரு மீதைல், ஒரு கார்பன் தானே, அப்ப மீதைல் பிரான்ச். இந்த பிரான்ச்சோட பேரு ஈதைல். ஓகேவா, ரெடியா? நெக்ஸ்ட் ரைட் ஐயூபிஎஸ்சி நேம். ஐயூபிஎஸ்சி நேமே எழுத சொல்றாங்க. ஐயோ, இந்த காம்பவுண்ட் பாருங்க சார். இந்த காம்பவுண்ட்ல பாருங்க, இது கொஞ்சம் இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க OH. இந்த இடத்துல NH2 போட்டிருக்கோம். இது நிலைமை சொல்லுங்க சார். பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப், NH2 இஸ் a functional group, OH is a functional group. பட் நாம ஃபங்க்ஷனல் குரூப்போட ப்ரையாரிட்டி லிஸ்ட் பார்த்துருக்கோம். அதுல NH2 விட, அமினோவை விட ப்ரையாரிட்டி யாருக்கு? ஹைட்ராக்சிக்கு. அமினோவை விட ப்ரையாரிட்டி யாருக்கு? ஹைட்ராக்சிக்கு. கிளியரா? அப்ப அவன் தான் நம்மளோட சஃபிக்ஸ்ல வரணும். இவன் எங்க போகணும்? ப்ரிஃபிக்ஸ்ல போகும். சோ நம்பர் பண்ணுங்க. நம்பர் பண்ணும்போது இதுதான் நம்பர் 1 கார்பன், திஸ் இஸ் செகண்ட் கார்பன், திஸ் இஸ் தேர்ட் கார்பன். தேர்ட் கார்பன்ல ஒரு பிரான்ச் தான் இது. தேர்ட் கார்பன்ல ஒரு பிரான்ச் தான் இது. தேர்ட் கார்பன்ல இருக்கிற இந்த பிரான்ச் யாரு? பாரு, இங்க எத்தனை கார்பன் இருக்கு? கார்பன், 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 கார்பன். ஆனா சைக்ளிக்கா இருக்கு. சோ சைக்ளோபியூட்டைல். தேர்ட் கார்பன்ல சைக்ளோபியூட்டைல், 3 சைக்ளோபியூட்டைல். செகண்ட் கார்பன்ல NH2, 2 அமினோ. சோ முதல்ல நம்ம 2 அமினோ சொல்லலாம். முதல்ல நாம 2 அமினோ சொல்லலாம். ஓகே, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான். 2 அமினோ. அப்புறம் 3 சைக்ளோபியூட்டைல். அப்புறம் 1 2 3 மெயின் செயின்ல 3 கார்பன் தானே. சோ ப்ரோப்பேன், ப்ரோப்பன், ப்ரோப்பன் 1 ஓல், ப்ரோப்பன் 1 ஓல். கிளியரா? புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க சார். அடுத்தது இங்க நைட்ரஜன். ஐயோ, நைட்ரஜனோட இந்த பக்கம் சார் CH3. இங்க CH2 CH3, இங்க CH2 CH2 CH3. சோ நைட்ரஜனோட ஒரு பக்கம் ப்ரோப்பைல், ஒரு பக்கம் ஈதைல், ஒரு பக்கம் மீதைல். சோ இட் இஸ் a tertiary amine. இட்ஸ் a tertiary amine. ஆல்கைல் ஆல்கனமீன். அமீன்ஸோட பேர் சொல்லும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஆல்கைல் ஆல்கனமீன். அப்ப இதுல ஆல்கனமீனா எடுக்கணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிறதா மெயின் செயின் எடுக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இங்க தானே. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இங்க தானே. சோ இதுதான் நம்மளோட மெயின் செயின். 1 2 3. சோ ப்ரோப்பனமீன். சோ ப்ரோப்பனமீன், ப்ரோப்பனமீன். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே சப்ஸ்டிட்யூயன்ட், ப்ரிஃபிக்ஸ்ல போகும். N மீதைல், N ஈதைல். முதல்ல எதை எழுதணும் சார்? ஈதைல் எழுதுங்க, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். சோ N ஈதைல், N மீதைல், ப்ரோப்பனமீன். தட்ஸ் இட். பசங்களா புரியுதா? ஓகே, nomenclature வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது 11th தான் நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா படிச்சிருக்கோம். பேஸ் எல்லாம் கரெக்டா படிச்சிருக்கோம். ரைட்? சோ இப்போ உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில என்னோட 11th எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு இப்போ உங்களை அனலைஸ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க. அண்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஒரு சாம்பிள் கொஸ்டின் மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன். நான் வந்து டீப்பா கிளாஸ் நடத்தல, பாடம் நடத்தல, டைரக்டா எப்படி சால்வ் பண்றேன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, இன்ஆர்கானிக்ல நான் வீக்கா இருக்கு. சில பேருக்கு தோணும் நான் ஆர்கானிக்ல தான் வீக்கா இருக்கு. சில பேருக்கு தோணும் எனக்கு பிசிக்கலோட அந்த ஃபார்முலாவே புரியல. ஸோ யூ கேன் ஐடென்டிஃபை யுவர் வீக்னஸ். யூ கேன் ஐடென்டிஃபை வேர் யூ லேக் சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதை எழுதி வைங்க. அதுக்காக நாளையிலிருந்து இல்ல இன்னையிலிருந்து என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ ஜேர்னி. இந்த ஜேர்னியில நாம சக்சஸ்ஃபுல்லா தான் ஃபினிஷ் பண்ணணும் பசங்களா. நம்ம டெஸ்டினேஷன்ல நாம ஹாப்பியா தான் இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்க உழைச்சுதான் ஆகணும். எப்போ? எக்ஸாம் வரும்போது இல்ல, டைம் டேபிள் கொடுக்கும் போது இல்ல, இப்போ இருந்தே பண்ணணும். அதுக்கு உங்க கூட சைலம் இருக்கு. ஸோ சைலம் வந்து அது ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும், ஆன்லைன்ல தானே ஆப் கிளாஸஸ் இருக்கு, யூடியூப்லயும் கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஸோ சைலத்தோட பேட்சஸ் இருக்கு, ஆன்லைன் பேட்சஸ் இருக்கு, ஆஃப்லைன் பேட்சஸ் இருக்கு. உங்களோட ப்ரிப்பரேஷனை சப்போர்ட் பண்றதுக்காக சைலம் உங்க கூட தான் எப்பவுமே இருக்கேன் வித் அஃபோர்டபுள் பிரைஸ். ஸோ சைலத்தோட எக்ஸிஸ்டிங் பேட்சை பற்றியும் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். வி ஹாவ் ஆஃப்லைன் ஃபார் 11th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 12th ஸ்டூடெண்ட். ஆஃப்லைன் ஃபார் 11th ஸ்டூடெண்ட்ஸ் பேட்சோட பேர் தலா ப்ரோ. அண்ட் இது வந்து நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ், கோயம்புத்தூர் ஹைபிரிட் கேம்பஸில் எஸ் போயிட்டு இருக்கு, அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. கிளாஸ் வந்து ஜூன்ல இருந்து ஆரம்பிக்கும். அண்ட் தெர் இஸ் தளபதி ப்ரோ. திஸ் இஸ் ஃபார்
12th படிக்கிற பசங்களுக்கு ஆஃப்லைனா ஹைபிரிட் சென்டர்லயே போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுதான் தளபதி ப்ரோ. அண்ட் இது வந்து நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ்ல ஆல்ரெடி கிளாஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஈவினிங்ல ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்க போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். வீக்கெண்ட் கிளாஸ் கிடையாது, வீக் டே கிளாஸ். அண்ட் தெர் இஸ் a வெரி வெரி வேல்யூபிளான ஒரு கோர்ஸ். என்ன சொல்றது, வேல்யூ ஃபார் மணி நான் சொல்லுவேன். தளபதி பேட்ச் இட்ஸ் an ஆன்லைன் பேட்ச். ஸோ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, யூ கேன் ஜாயின் சைலம் தளபதி பேட்ச்ல அட்மிஷன் எடுக்கலாம் பசங்களா. அண்ட் இந்த தளபதி பேட்ச்ல 12th சாப்டர்ஸ், சொல்யூஷன் சாப்டர், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இப்படி போகும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே. அண்ட் நம்ம வந்து இந்த 12th சாப்டர் படிக்கும் போதே இடையில வந்து ஒரு பிரேக் எடுக்கும். அன்னைக்கு வந்து நம்ம 11th சாப்டர் ரிவைஸ் பண்ணுவேன். அப்போ 11th சாப்டரோட ரிவிஷன் நடக்கும், 12th சிலபஸும் பக்காவா முடியும். அதுக்கப்புறம் ரிவிஷன் இருக்கும். ஸ்டேட் போர்டுக்கு அதே மாதிரி சிபிஎஸ்சி போர்டுக்கு, மெயினா சிபிஎஸ்சி போர்டு என்சிஆர்டி பேஸ்டு தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு இது முடிச்சுட்டு நீங்க நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கும் அது ரொம்ப வசதியா இருக்கும். ஈஸியா உங்களால அட்டன் பண்ண முடியும். பிகாஸ் தளபதியில நாம கிளாஸ் எல்லாமே பக்கா என்சிஆர்டி பேஸ்டா தான் எடுக்கிறேன். ஸோ உங்களோட போர்ட் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், இது ரெண்டுமே இந்த தளபதி பேட்சால நடக்கும். அண்ட் இந்த தளபதி பேட்ச்ல ஜாயின் பண்ற பசங்களுக்கு சைலத்தோட கிராஷ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம், அதுக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்க அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால உடனே ஜாயின் பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் வி ஹாவ் த ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் ஃபார் 12th. ரிப்பீட்டர் பசங்க இருக்கும்ல, நீட் ஆஸ்பிரன்ஸ் 2026ல நீட் எழுதணும்னு ஆசைப்படுற, 12th முடிச்சுட்டு 1 இயரா ரிப்பீட் படிக்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன்ல வி ஹாவ் ஆஃப்லைன் ப்ரோக்ராம் பேரு மாரா. எஸ், சைலத்தோட மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவான, மோஸ்ட் என்ன சொல்றது, ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் அதான் இது மாரா. இந்த மாரா ப்ரோக்ராம் வந்து ஹைபிரிட் ப்ரோக்ராம். ஹைபிரிட்னா இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், முதல்ல எல்லாம் தெரியாது, பட் யூ நோ நவ். அந்த ஹைபிரிட் ப்ரோக்ராம் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த 3 கேம்பஸ்லயுமே அட்மிஷன்ஸ் செமையா போயிட்டு இருக்கு பசங்களா. ஸோ உடனே போங்க, அட்மிஷன் எடுங்க. நீட் 2026 அந்த எக்ஸாமுக்கோட எய்ம் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டான சிஸ்டம், பர்ஃபெக்டான மெட்டீரியல்ஸ். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண, கன்சிஸ்டண்டா படிக்கிறதுக்கு, இப்போ இருக்கிற சீரியஸ்னஸ் த்ரூ அவுட் த இயர் நீங்க சீரியஸா படிப்பீங்க அப்படின்னா வாங்க. சைலண்ட் வந்து உங்களுக்கு எல்லா ஆம்பியன்ஸும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பர்ஃபெக்டான ஒரு ஆம்பியன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா டீச் பண்ணுவாங்க எல்லா டீச்சர்ஸும். அது ஆஃப்லைன் டீச்சர்ஸ் ஆகட்டும், ஆன்லைன் டீச்சர்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்லியா நீங்க படிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா படிக்கலாம். அதே மாதிரி பர்ஃபெக்டான மெட்டீரியல், அப்டேட்டட் மெட்டீரியல். லாஸ்ட் இயர் பார்த்த அதே மெட்டீரியல் கிடையாது, அப்டேட்டட் மெட்டீரியல் இருக்கும். கிளியர். அண்ட் டவுட் கிளியரிங்க்கு நமக்கு வந்து டவுட் கிளியரிங்கான எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. நிறைய மாடியூல் எக்ஸாம் எழுத முடியும். அதான் நம்ம சைலத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னா மாடியூல் எக்ஸாம், மாக் டெஸ்ட், அது வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஆகட்டும், ஃபுல் டெஸ்ட் ஆகட்டும், நிறைய இருக்கும். ஸோ நீங்க படிக்கும் போதே எக்ஸாமும் பேரலா எழுதிட்டே இருக்கும். ஸோ அண்ட் மொத்த சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 6 மாசத்துல நம்ம சிலபஸ் முடிச்சிடுவாங்க. 6 to 7 மாசத்துக்குள்ள சிலபஸ் முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் ப்ரோக்ராம் வேற இருக்கு. ரிவிஷனுக்கு அப்புறம் தான் மாக் டெஸ்ட். அப்போ உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் கான்ஃபிடன்ஸ். அண்ட் அந்த கான்ஃபிடன்ஸ்ல நீங்க போய் நீட் எக்ஸாம் எழுதலாம். ரெடியா? ஸோ அப்படின்னா நம்ம ஆஃப்லைன் ப்ரோக்ராம் மாறா அட்மிஷன் போயிட்டு இருக்கு பசங்களா. அதே மாதிரி நீங்க இல்ல ஆஃப்லைன்ல வர முடியல சார், ஆஃப்லைன்ல என்னால் வர முடியாது, ஏன்னா கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த 3 இடம் எனக்கு அவ்வளவு ஆக்சசபிள் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம வெற்றி ப்ரோக்ராம். வெற்றி இஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். நீங்க எங்க இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஸ்டமேட்டிக்கா கிளாஸும் நடக்கும். கரெக்டா என்ன சொல்றது, சிலபஸ் முடிப்பாங்க, ரிவிஷன் தருவாங்க, டவுட் கிளியரன்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். எஸ், புரியுதா? எஸ். ஸோ தட்ஸ் இட் பசங்களா. ஸோ நான் இப்போ சொன்ன நம்ம பேட்சை பத்தியும் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு என்கொயரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 8129000700. ஓகே பசங்களா, தேங்க்யூ ஸோ மச். அப்போ என்ன படிக்கணும்னா டவுட் வரும், டவுட் வந்தா கேட்கணும். எஸ். ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி அதை மெயின்டைன் பண்ணுங்க, நல்லா படிங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் பசங்களா. தேங்க்யூ ஸோ மச்.